வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம வள்ளியம்மா என் குடும்பத்தில் நிம்மதியை குலைச்சது இந்த விஜய் தானே, விஜயோட அம்மாவும் செத்து ஒளியட்டும் அப்படின்னு வந்து சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இது தெரியாமல் நம்ம விஜய் வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து அந்த சாப்பாடை வந்து சாப்பிட ஆரம்பிக்காங்க. நம்ம வள்ளியம்மா திருன்னு முடிக்கிற பார்க்கறத உடனே நம்ம வீரா ஏதோ ஒரு தப்பு பண்ணுறா இந்த வள்ளியம்மா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்க நேரம், நம்மளுக்கு குடும்பத்தை பிடிச்ச தொல்லை சனியை இன்னையோடி ஒளிஞ்சு போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லுறீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், இல்லை நம்மளுக்கு எல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்குது, அந்த விஜய் தானே, விஜயம் அவங்க அம்மாவும் சாகட்டும் அப்படின்னு வந்து அவங்க திங்க சாப்பாட்டில் விஷம் கலந்துட்டே வீரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா வந்து சாப்பிட அப்படியே போகிறாங்க. நம்ம வீராவுக்கு வந்து இப்படியெல்லாம் ஒருத்தங்களை சாகடிக்கிறது தப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம மாறன்கிட்ட இந்த பாருங்க மாறா, உங்க வள்ளியம்மா இந்த வேலையை பண்ணியிருக்காங்க, ஆனால் இதை நம்ம தடுத்தாகணும். வீராவை இப்படி வீரா வந்து நம்ம விஜய் வந்து இப்படியெல்லாம் அவளை தண்டிக்கக்கூடாது, அவளுக்கு நேர்மையான வழியில தான் தண்டனையை வாங்கி கொடுக்கணுமே தவிர இப்படி தவற அவரை தண்டிக்கக்கூடாது, நம்ம இப்போ காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து விஜயையும் அவங்க அம்மாவையும் வந்து சாப்பிடாதுங்க, இந்த சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கு அப்படின்னு வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. நீ என்னடி நீ பொய் சொல்ல அப்படின்னு வந்து நம்ம விஜய் வரைஞ்சி கட்டிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு, ஆமாம் விஷம் இருக்குது அப்படின்னு வந்து வாந்தி எடுக்க துப்பா போடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடி பரபரப்பு கட்டம் தான். நம்ம விஜயோட அம்மாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, பிளான் பண்ணி நம்ம இந்த வீட்டை கடை எல்லாத்தையும் அபகரிச்சாச்சு, இப்போ சொத்து பத்து எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, அவங்களுக்கு பணத்துக்காக ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அடிச்சுக்கிடணும், அண்ணன் தம்பியை மாற அடி வைக்கணும், குடும்பம் எல்லாமே செதறணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு வந்து விஜய் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அப்படியா, இப்படியெல்லாம் நடக்குமாடி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், இந்த குடும்பமும் இப்போ ஒற்றுமையாக இருக்கிறது தானே நம்மளுக்கு கண்ணை உறுத்துது, இந்த குடும்ப ஒற்றுமைக்கு காரணமாக அந்த பண பிரச்சனையை கொண்டு வரணும், அவங்களுக்குள்ள பணம் இல்லாமல் ஒருத்தங்க மாற அடி வைக்கணும், அதில் குடும்பம் சுக்கு நூறாக நுடையணும், இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா, அப்பா சாவுக்கு இப்படி தான் நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதெல்லாம் நல்லா நடந்தா விஜய் நல்லா தாண்டி இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாப்பிட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம வீரா வந்து எனக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், அதுக்கு வந்து ரெய்டுக்கு வந்து போகிறேன், ஆட்டோ ரெய்டு கொஞ்சம் வந்து ஆட்டோ வந்து ஓட்டுனேன்னா எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு வந்து நைட்டு போகிறாங்க. வள்ளியம்மா ஐயோ வேண்டாம் போகாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை வள்ளியம்மா, நான் யார் வந்தாலும் வந்து நான் சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு வந்து போகிறாங்க. என் வீட்டில் இப்படியெல்லாம் பண கஷ்டம் வருதே கடவுளே அப்படின்னு வந்து வருத்தத்தில் வள்ளியம்மா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கிட்டு வராங்க. இந்த விஜயோட அம்மாவும் சேர்ந்து தானே இப்படி வந்து கொடுமை பண்ணிட்டு இருக்கிறது, அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க சாப்பாட்டில் வந்து விஷத்தை கலந்து இன்னைக்கு இவங்களுக்கு கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து கதையை முடிக்கிறதுக்கு பாட்டிலை திறந்து அவங்க வச்சிருக்க சாப்பாட்டில் வந்து விஷத்தை கலந்து வச்சுட்டு கம்முன்னு இருக்காங்க. நம்ம வள்ளியம்மா இதை வந்து பார்க்குறாங்க. வீரா ஏதோ வள்ளியம்மா சரியில்லையே இன்னைக்கு, ஏன் இப்படி இருக்காங்க, எப்பவும் கலகலப்பாக இருப்பாங்க, ஆனால் இன்னைக்கு ஏனோ அவங்க ஏதோ தப்பு பண்ண மாதிரி தெரியுது, இது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம வீரா வந்து நினைக்கிறாங்க. அதோட வள்ளியம்மா கிட்ட, ஏன் வள்ளியம்மா நீங்கள் ஏன் இப்படி கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்க நேரத்தில் தான் நம்ம வள்ளியம்மா வந்து சொல்கிறாங்க, இன்னையோடி நம்மளுக்கு பிடிச்ச தொல்லை அந்த சனியை கதை எல்லாம் இப்போவே வந்து முடியணும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, எப்படி முடியும், என்ன இவ எப்படி எங்கே ஓட போகிறா அப்படின்னு வந்து கேட்க நேரம், அவங்களுக்கு சாப்பாட்டில் விஷம் கலந்துட்டேன் வீரா, இன்னைக்கு அதை சாப்பிட்ட உடனே 2 பேரும் அம்மாவும் பிள்ளையுமா செத்து கிடக்க போகிறாங்க, நம்ம சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயையோ வள்ளியம்மா இந்த வேலையை பண்ணிட்டீங்களே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. விடு வீரா, இவ செத்து ஒழிஞ்சாதான் நம்மளுக்கு நிம்மதி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம மனசார
மனசார நம்ம வீரா வந்து வருத்தப்படுறாங்க. எப்படி இருந்தாலும் நேர்மையாக தான் அவள் பண்ண பித்தலாட்டமே நம்மளும் பண்ணுனா நம்மளுக்கும் அவளுக்கும் என்ன டிஃபரெண்ட்டு? அதனால ஒருத்தங்க உயிரை வந்து பறிக்கிறது என்னை பொறுத்தவரையில் குற்றம். நேர்மையாக தான் இருக்கணும். அவள் எம்பிட்டு மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து வீரா வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இப்படி வந்து சாப்பாட்டில் விஷம் கொழுந்து கொல்ல அளவுக்கு நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் கேவலமான கீழ்த்தரமான குடும்பம் கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம மாறனை கூப்பிட்றாங்க. இந்த பாரு வள்ளியம்மா இந்த வேலையை பண்ணியிருக்காங்க, எல்லாம் விஜயும் விஜயோட அம்மாவுக்கும் சாப்பாட்டில் விஷத்தை கலந்துருக்காங்க. நல்லா செய்கிறாங்க அத்தை, இது செய்யட்டும், அவங்க செத்து ஒழியட்டும் வீரா, அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு வந்து மாறன் சொல்கிறாங்க. டே உனக்கு அறிவு இருக்கா? நீயும் இந்த மாதிரியே செய்கிற, அவள் தான் நம்மள்ட்ட வந்து தப்பாக இப்படியெல்லாம் பண்ணுறானா, நம்மளும் அதே மாதிரி பண்ணுனா அவளுக்கும் நம்மளுக்கும் என்னதான் வந்து வித்தியாசம் இருக்கா? அப்படின்னா பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அவளை காப்பாற்றி ஆகுது நம்ம பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வீரா வந்து சொல்கிறாங்க. டே மாறாவா, இப்போவே அவங்கள சாப்பாடை திங்க விடாமல் பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போய் வந்து விஜி நீ சாப்பிடாத, இந்த சாப்பாட்டில் விஷம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன சாப்பாட்டில் விஷம் இருக்கா? இவ வேணும்னையே இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவ தாண்டை, நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு வந்து அவங்க அம்மாவும் வந்து வரைஞ்சி கட்டிட்டு விஜய் கூட சேர்ந்து சாப்பிட போகிறாங்க. நம்ம விஜயோட அம்மா ஒருவேளை இவ சொல்லது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. நம்ம விஜய் பொய்யா இருக்கும் அப்படின்னு வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. எடி பார்த்தா சாப்பாட்டில் விஷம் உண்மையாட்டே கலந்துருக்க மாதிரி தான் இருக்குடி, துப்புடி அப்படின்னு வந்து சொல்ல. ஐயோ அம்மா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால வாமிட் எடுக்கிறதுக்கு அப்படியே ஓடுறாங்க, உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. நம்ம விஜய் வந்து சாப்பிடாம அப்படி வந்து நம்ம வள்ளியம்மா வந்து விஷம் வச்சதும் தடுத்து உயிரை வந்து காப்பாற்றிட்டாங்க. நம்ம விஜய் இவ்வளோ பெரிய துரோகத்தை வந்து பண்ணின ஒரு புறவும் நம்ம வள்ளியம்மா வந்து எதிரியா இருந்தாலும் ஒரு ஆளை சாகடிக்க வந்து கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து அப்படியே நல்ல விதமா யோசிக்கிறாங்க. நம்ம விஜயும் விஜயோட அம்மாவை வந்து உயிரை வந்து காப்பாத்துறாங்க. நம்ம வள்ளியம்மாவுக்கு கோவம் வருது. என்ன வீரா நீ வந்து உன் மனசாட்சி இந்த விஜய் விஷயத்துல காட்டிட்டிய, காட்டவே கூடாது. இவளுக்கு எல்லாம் எப்படி எப்படி சாகணும்னு வந்து நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம குடும்பம் அழிஞ்சி போகணும்னு இவ எந்த ஆட்டம் ஆடுனா அப்படிப்பட்டவ, இவ இருந்து எண்ணத்துக்கு குடும்பமா சேர்ந்து போக வேண்டியதானே. அதுதான் அவன் அப்பையும் போன இடத்துக்கு இவளையும் அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா நீ விட மாட்டேங்கிறிய வீரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விடுங்க வள்ளியம்மா, நம்ம நேர்மையாக முறையில் நம்ம சம்பாதிச்சுக்கிடலாம். நம்மள்ட்ட உழைப்பு இருக்குது, நேர்மை இருக்குது, நியாயம் இருக்குது. என்றைக்குமே ஒரு ஆளை ஏமாற்றி வஞ்சன்ஸ் பண்ணி எதுவுமே ஆட்டையை போட முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த விஷத்தை நம்ம கலந்ததை நம்மள்ட்ட சொன்னதே இந்த வீரா தான். அப்போ யார் நம்மளை வந்து இந்த குடும்பத்தில் சாகணும்னு நினச்சி விஷத்தை கலந்துருப்பா? உடனே வந்து நம்ம வள்ளியம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம அம்பிகா வந்து சொல்கிறாங்க. இருக்கும் இருக்கும், இவ தான் இந்த குடும்பத்துக்கு மேலே ஏதோ இவ சொந்த பிள்ளையில பெற்று வச்சிருக்கிறதுக்காரங்க ஆடுவா. அப்போனா இந்த வள்ளியம்மாவுக்கு வேலை தான். முதல்ல இந்த குடும்பத்தில் வள்ளியம்மாவை தான் தீர்த்து கட்டணும். அடுத்த கட்ட நம்ம எதிரி வந்து நம்ம வள்ளி தான், அவளுக்கு வைக்கணும் ஆப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வள்ளியம்மாவுக்கு எதிராக வந்து ஆப்பை தூக்கி வைக்க நம்ம விஜயும் விஜயோட அம்மாவை வந்து தயாராக இருக்காங்க. ஆனால் நம்ம வீரா வந்து இவ கண்டிப்பாக எதையாவது என்னன்னு பண்ணுவா, அவ இவ விட போகிறதில்ல, ஆனால் அதெல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தயாராக இருக்காங்கங்க.